லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். தாலி தொலைஞ்சத பத்தி கடவுளை தவிர வேற யார்கிட்டயும் சொல்லவும் முடியல, கேட்கவும் முடியல. எனக்கு இப்ப என்ன பண்றதுன்னே தெரியல பாப்பா. எனக்கு இப்ப இருக்கிற ஒரே ஆறுதல் நீதான் பாப்பா. என் தாலிய என்கிட்ட எப்படியாவது கொண்டு வந்து சேர்த்துரு. அபி வாமா, டைம் ஆயிடுச்சு. இதோ வர அத்தை. வாங்கம்மா, வாங்க 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 தம்பி, வாங்க. உங்களை எல்லாம் பார்த்து ரொம்ப நாளா ஆச்சு. வணக்கம். என்ன சீதா, நல்லா இருக்கியாமா? நான் நல்லா இருக்கேன். இப்பெல்லாம் உங்களை ஊர் பக்கமே பாக்குறது இல்ல. வனத்திலே மேய்ஞ்சாலும் எனத்தோட வந்து அடையணும்னு பெரியவங்க சொல்லுவாங்க. அடிக்கடி நம்ம ஊர் பக்கம் வந்து நம்ம குலதெய்வத்தையும் சொந்த பந்தங்களையும் பார்க்கலாம்ல. குலதெய்வத்துக்கு அப்புறம் தான் மத்தது எல்லாமே. நீங்க சொல்றது வாஸ்தவம் தான். ஆனா எங்க குடும்ப சூழ்நிலை கொஞ்ச நாளா சரியில்லை, அதான் வர முடியல. ஆனா இனிமே கட்டாயமா அடிக்கடி நாங்க வருவோம். என்ன இவங்க நான்சிங்லயே பேசிட்டு இருக்காங்க? ஒண்ணுமே புரியலையே. எங்க ராமச்சந்திரனை காணோம்? அவர் எங்க பேத்திக்காக வேண்டிக்கிட்டு காசிக்கு போயிருக்காரு. ஓ ஆமா சீதா, உன் பேத்தின்னு சொன்னது ஞாபகம் வந்துச்சு. உன் மருமகளை நாங்க பார்த்ததே இல்ல. அவங்க எங்க? எல்லா பொண்ணும் தான் உயிருக்கு மேலா நினைக்கிற தாலிய நான் தொலைச்சிட்டு உன் சன்னதியில வந்து நான் நிக்கிறேனேம்மா. தாலி தொலைஞ்சதுல இருந்து சஞ்சீவ வர காணும். அவ எங்க இருக்கான்னே தெரியல. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. என் வாழ்க்கையில இவ்ளோ சோதனை இருந்தும் நான் வெளியே சொல்ல முடியாம தவிக்கிறேன். உயிர் இல்லாத கூடு மாதிரி நான் போயிருக்கேன். காணாம போன தாலி எனக்கு கிடைக்கிற வரைக்கும் இந்த விஷயம் யாருக்குமே தெரியக்கூடாது. நீதான் பாத்துக்கணும் தாயே. ஒரு வேளை தெரிஞ்சுட்டா அது நம்ம குடும்பத்துக்கே மிகப்பெரிய அவமானம் ஆயிடும். அது மட்டும் நடந்துராம நீதான் காப்பாத்தணும். சீக்கிரமா சஞ்சீவையும் தாலியையும் எனக்கு கண்டுபிடிச்சு கொடுத்துரு. எனக்கு அது போதும், வேற எதுவுமே வேண்டாம். அபி தயாரா இரு. சொந்தக்காரங்க முன்னாடி எப்படி அவமானப்பட போறேன்னு மட்டும் பாரு. சிந்தாமணி பொண்ணு ஸ்ரீஜா இருக்குல்ல? ஆமா, அவங்கதான் சீதா அம்மாவோட மருமக. அவங்கள உனக்கு தெரியாதா? அந்த பொண்ணை நான் சின்ன பிள்ளையில பார்த்தது. அங்க நிக்கிறாங்க பாரு. ஆமா, அவங்கதான் சீதா அம்மாவோட பெரிய மருமக. இதா ஸ்ரீஜாவா? அடேங்கப்பா, சினிமா ஹீரோயின் மாதிரி இவ்ளோ அழகா இருக்காளே. ஏய் ஸ்ரீஜா, என்னடி அவ உன்னை சிம்பன்சி குரங்குங்கறா? நீயும் வெக்கமே இல்லாம ஈன்னு சிரிச்சுக்கிட்டு இருக்க. ஏய் கொன்றுவ. என்ன ஏண்டி முறைக்கிற? உன்னை சிம்பன்சி குரங்குன்னு சொன்னது அவளை போய் முறடி. இப்ப நான் என்ன தப்பா சொல்லிட்டேன்? சொன்னா கேட்க மாட்டேன். வர வர ஸ்ரீஜா என் மேல சம்பந்தம் இல்லாம கோவப்படுறா. நான் அவளுக்காக தானே பேசுறேன், அது கூட தெரிய மாட்டேங்குது. மக்கு மக்கு. ஸ்ரீஜா, கையில என்னமா பேண்டேஜ் போட்டிருக்கு? அது ஸ்ரீஜா, என்னடி அவ உன்னை பேண்ட் வாசிக்கிறவன்னு சொல்றா? அம்மா சும்மா இருமா. ஐயே, அது ஒண்ணு இல்ல ராசம்மா. வேலை செய்யும் போது சின்னதா ஒரு காயம் பட்டுருச்சு. பார்த்து வேலை செய்யறது இல்லையா? சீதாமா, சஞ்சீவ் தம்பி எங்க? அவரை காணோம்? அவன் ஒரு வேலையா வெளியில போயிருக்கான். அவன் சீக்கிரம் வந்துருவான். சீதா, ஒரு ரெண்டாவது மருமக பேத்தி எங்க? அபியா? இதோ காருக்குள்ளதான் இருக்கா. அபி, அபி,
இறங்கி வா. ஆ. இவ அபி, ஏன் மருமக. சீதாம்மா, உன் மூத்த மருமக தான் சினிமா ஹீரோயின் மாதிரி இருக்கான்னு பார்த்தா உன் 2வது மருமக அதை விட அழகா மகாலட்சுமி மாதிரி இருக்காளே. ஏய் ஸ்ரீஜா, இப்போ அவ அபிய மகாலட்சுமி மாதிரி இருக்கான்னு தானே சொன்னா? இது மட்டும் உனக்கு நல்லா கேக்குதா? அப்படியே போட்டனா மூடிட்டு இரு. எங்க குடும்பத்தோட மான மரியாதை எல்லாத்தையுமே கட்டி சுமக்கிறதே எங்க அபிதான். அபி இல்லனா எங்களுக்கு எதுவுமே இல்ல. சீதா, ம், என்ன நீ இப்படி சொல்லிட்ட? என்ன இருந்தாலும் உன் இளைய மருமக அபி அந்நியத்து பொண்ணு தானே. உன் மூத்த மருமக ஸ்ரீஜா தானே நம்ம ஏனோ. சிந்தாமணியோட பொண்ணு, அவளை நீ விட்டு கொடுக்கலாமா? ஸ்ரீஜாவை தானே நீ உயர்த்தி பேசணும். ராசம்மா, இந்த நெருக்கம் தூரம்லாம் நாம பாக்குறதுல இல்ல, குணத்துலதான். அந்த வகையில அபி நம்ம எல்லாரையும் விட ஒரு படி உயர்ந்தவ. புரிஞ்சிருச்சு. உன் மூத்த மருமக ஸ்ரீஜாக்கு இன்னும் குழந்தை பிறக்கலன்னு தானே சின்ன மருமகளை உயர்த்தி பேசுற. இங்க பாரு ராசம்மா, வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசாத. நான் அப்படியெல்லாம் எதுவும் பாக்குறது இல்ல. இல்ல இல்ல, நான் அப்படி சொல்ல வரல. இல்ல, நான் சொல்றது உனக்கு புரியலையா? சரி சரி, பேசிக்கிட்டே இருக்காதீங்க, டைம் ஆகுது, வாங்க உள்ள போலாம். அபி, உள்ள எல்லாரும் வா. போங்க. ஊர்ல இருக்கிற சொந்தக்காரங்களாம் என்ன மலடி மலடின்னு சொல்லாம சொல்லிட்டு போறாங்க. உன் கழுத்துல தாலி இல்லாத விஷயத்த சொந்தக்காரங்க கிட்ட காட்டி கொடுத்து உன்னை எப்படி கேவலப்படுத்துறன்னு மட்டும் பாருடி. ஏய் ஸ்ரீஜா, எல்லாரும் உள்ள போறாங்க, வா போலாம். வா, அப்பதானே அவங்க என்ன பேசுறாங்கன்னு என்னால கேட்க முடியும். ம். வா. அத்தை, கோயில்ல எங்கயாவது தொட்டில் கட்டி குழந்தைய படுக்க வச்சிரு. ஆ. நான் பொங்கல் வேலையெல்லாம் பாக்குறேன், சரியா? சரிங்க அத்தை. ம், வா. பாப்பாவை தூங்க வச்சிடலாமா? சரி 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 சரி, அழாத அழாத அழாத. அம்மா, புடவை கொடுங்கம்மா, நானே தொட்டில் கட்டி தரேன். பரவாயில்ல, நானே கட்டிக்கிறேன். அட, கையில குழந்தைய வச்சுக்கிட்டு எப்படிமா கட்டுவ? குடுமா, நான் கட்டி தரேன். ம், குடுமா இருங்க. குடுமா. சீதாத்த சின்ன மருமகளா நீங்க? ஆமாண்ணா. நான் யார் தெரியுமா? ம். என் பேரு ராமர். உங்களுக்கு அண்ணன் முறை வரும். பாப்பாவுக்கு தொட்டில் ரெடி ஆயிடுச்சு, குழந்தைய போடுமா. ராசமா, ராசமா, சொல்லு சிந்து. என்ன சிந்து, சொல்லு. அம்மா கிட்ட உங்களை கூப்பிட சொன்னதே நான் தான். சரி சொல்லுமா, என்ன விஷயம்? நீங்க சொந்தக்காரங்கன்னு தெரியும், ஆனா உங்களை எப்படி கூப்பிடுறதுன்னு எனக்கு தெரியல. என்ன உறவுன்னு உங்க அம்மாட்ட கேட்க வேண்டியதானே? நான் கேட்டாலும் அதை கேக்குற நிலைமையில எங்க அம்மா இல்ல. சரி, அதை விடுங்க. நீங்களே சொல்லுங்க, உங்களை நான் எப்படி கூப்பிடணும்? நான் உனக்கு சின்னம்மா வேணுமா? நானும் உன் அம்மாவும் ஒரு சொட்டுக, பழைய சிநேகிதிக. ஏய், அப்படிதானடி? சின்னம்மா,
கோவில் வாசல்ல எனக்காக நீங்க பேசினதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். பேசிதானமா ஆகணும். அம்மா, இந்த ஊர்ல இருக்கிற எல்லாருமே நம்ம சொந்தக்காரவங்க தான். வெளியாளுங்க யாருமே இந்த ஊர்ல இல்ல. அப்பதா என்னடா இது யார் தெரியுதா? தெரியலையே. நம்ம சீதாத்தையோட 2வது மருமக. அப்படியா? குலதெய்வத்துக்கு பொங்கல் வச்சு சாமி கும்பிடணும்னு டவுன்ல இருந்து வந்திருக்காங்க. அப்படியா? நல்லது நல்லது. அபி, இதான் அப்பத்தா. நம்ம சொந்தக்காரங்களே ரொம்ப மூத்தவங்க இவங்க தான். என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கம்மா. நல்லா இருப்பா, நல்லா இருப்பா, நல்லா இருப்ப. சீதாவோட குணத்துக்கு தகுந்த மாதிரி நல்ல மருமகளா அமைஞ்சிருக்க. நல்லா இருக்கணும், நல்லா இரு. எங்க உன் குழந்தைய காணோம்? அங்க தூங்குறாமா. நான் பாக்குறேம்மா. வாங்க. குழந்தை உன்ன மாதிரி லட்சணமா அழகா இருக்கு. அப்பதா, தங்கச்சிக்கு கோயில்ல பொங்க வைக்கிற வேலை இருக்கு. நீ கொஞ்சம் குழந்தைய பாத்துக்கிறியா? ஐயோ, அதெல்லாம் ஒண்ணு வேணாம். அப்பதாக்கு எதுக்கு வீண் சிரமம்? இதுல என்னம்மா சிரமம் இருக்கு? ஊர்ல இருக்கிற முக்காவாசி குழந்தைகளை நான் தான் வளர்த்தேன். நான் பாத்துக்கிறேன். நீ போய் சாமிக்கு பொங்கல் வைப்போ. தங்கச்சி, நீ பயப்படாம போ. அப்பத்தா பாப்பாவை நல்லா பாத்துக்கும். உனக்கு ஏதாவது உதவி வேணா ராமர் அண்ணான்னு ஒரு குரல் கொடு, நான் ஓடி வந்துருவேன். சரிண்ணா. அப்பத்தா, குழந்தைய நல்லபடியா பாத்துக்க. சரிப்பா, நான் பாத்துக்கிறேன். என்ன இருந்தாலும் நீ ரத்தம் இல்லையா? சின்னம்மா, நீங்களே பாத்திருப்பீங்க என் அத்தை அந்த அபிய எப்படி தூக்கி வச்சு கொண்டாடினாங்கன்னு. நீங்களே பாத்தீங்கல்ல. ஆமா ஸ்ரீஜா, நீ நம்ம ரத்தம் இல்ல. உன்னை விட்டுட்டு அந்த அபிய தூக்கி வச்சுக்கிட்டு பேசுறா? எனக்கே கொஞ்சம் சங்கடமா தான் இருந்துச்சு. எனக்கே அப்படின்னா அப்ப உனக்கு எப்படி இருந்திருக்கும்? என்னால நல்லாவே புரிஞ்சுக்க முடியுது. இங்கெல்லாம் ரொம்ப கம்மி சின்னம்மா. எங்க வீட்ல அந்த அபிய தலைக்கு மேல தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க எங்க அத்தை. ஆனா என்ன ஒரு பொருட்டா கூட மதிக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப கேவலப்படுத்துவாங்க. அதெல்லாம் வெளியே சொன்னா வெக்க கேடு. அப்படியா? அந்த சீதா ஏன் இப்படி பண்றா? உனக்கு குழந்தை இல்லன்றதுக்காகவா அப்படி பண்றா? என்னையும் என் புருஷனையும் சேர விட்டாதானே எனக்கு புள்ளையே பிறக்கும். அவங்க தான் சேரவே விடலையே. இல்ல, எனக்கு புரியல. சீதா நம்ம சொந்தம். அவ ஒன்ன விட்டுட்டு எங்கேயோ இருந்து வந்து அபிய தூக்கி வச்சு கொண்டாடுறானா என்ன அர்த்தம்? அதுக்கு காரணம் அந்த அபி ரொம்ப நல்லவ மாதிரி நடிச்சு எங்க அத்தைய மட்டும் இல்ல என் குடும்பத்தையே ஏமாத்தி எனக்கு எதிரா திருப்பி வச்சிருக்கா. இவளுங்க குசு குசுன்னு பேசாம கொஞ்சம் சத்தமா பேசினாலாவது எனக்கு ஏதாவது கொஞ்சம் கேக்கும். அப்ப அந்த அபி சீதாக்கும் உங்க குடும்பத்துக்கும் வசிய மருந்த வச்சு மயக்கிட்டான்னு சொல்ல வரியா? ஆமா. இப்ப எனக்கு எல்லாம் புரியுது. சொந்த வீட்டு ஆளுங்களுக்கே வசிய மருந்து வைக்கிற அளவுக்கு அவ்வளவு மோசமான ஆளா? அவளை நினைச்சாலே எனக்கு கோவமா வருது. அவளை சும்மாவே விடக்கூடாது. அவளெல்லாம் அடிச்சு வீட்டை விட்டு வெளியே அனுப்பணும். நீங்க சொல்றதெல்லாம் கரெக்ட் சின்னம்மா. அந்த அபிய எங்க வீட்டை விட்டு விரட்டுறதுக்கு நாங்க ஒரு பிளான் பண்ணிருக்கோம். ஆனா அதுக்கு உங்க உதவி வேணும். என்ன ஸ்ரீஜா, நீ ஏன் சொந்தம்? நான் உனக்கு உதவாமலா? நீ என்ன பண்ணணும்னு சொல்லு. அவ தாலி அறுத்து தவிட்டு பானையில போடணுமா? நான் பண்றேன். அத நான் ஏற்கனவே பண்ணிட்டேன். என்னடி சொல்ற? ஆமா, நானும் எங்க அம்மாவும் சேர்ந்து அபி தாலிய அவளுக்கே தெரியாம கலட்டிட்டோம். அப்படியா? நான் ஒரு பேச்சுக்கு தானடி சொன்னேன். நீங்க உண்மையாவே பண்ணிட்டீங்க.
சரி, இப்ப நீ இந்த தாலியை வச்சு என்ன பண்ண போற? சொல்றேன். நான் சொன்னதை செய்ய உங்க உதவி எனக்கு தேவை. அபி கழுத்துல தாலி இல்லாத விஷயம் நம்ம சொந்தக்காரங்க எல்லாருக்குமே தெரிஞ்சு அபி இந்த கோவில் அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு தூக்குல தொங்கணும். அந்த நிலைமைக்கு அவ போகணும். சரி ஸ்ரீஜா, நீ நம்மாளு. ஓ நல்லதுக்காக நான் என்ன வேணா பண்ணுவேன். தேங்க்ஸ் சின்னம்மா. சபையில நான் மட்டும் நீ சொன்ன விஷயத்த பேசினா எடுபடாது. அதனால நான் கொஞ்சம் பேரை கூட்டு சேர்த்துக்கிறேன். சூப்பர் சின்னம்மா, அதை செய்யுங்க முதல்ல. ஸ்ரீஜா, இனிமே இந்த தாலிய கையில வச்சிருந்தா ரிஸ்க் ஆயிடும். எங்கேயாவது மறைவான இடத்துல தூக்கி போட்டுரு. நானும் அந்த ஐடியால தான் இருந்தேன். வீசிடுறேன். சரி, நான் வரேன். அபி, மரண வலினா என்னன்னு உனக்கு காட்டுறேன்டி. இன்னியோட நீ காலி. ஏய் ஸ்ரீஜா, நீயும் அந்த ராசமாவும் அப்படி என்ன தாண்டி குசு 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 குசுன்னு பேசிட்டு இருந்தீங்க? எனக்கும் சொல்லண்டி. அப்படியே சொன்னா மட்டும் இந்த டம்மி காதுக்கு கேட்டுருமா? என்னடி என்ன திட்டுற? இங்க என்ன நடக்குதுன்னு ஒரு பேப்பர்ல எழுதி தரேன், படிச்சுக்கோ. சரியா? சரி சரி. ஆமா, இந்த தாலியை வச்சுக்கிட்டு இப்ப என்னடி பண்ண போற? எல்லாம் காரணத்துக்காக தான் கையில வச்சிருக்கேன். என்ன அபி, நீ உடஞ்ச தேங்காய் செல்லு இருக்கு, அத கூட பார்க்காம என்ன யோசனைல வந்துட்டு இருக்க? நான் மட்டும் பார்க்கலனா தேங்காய் செல்ல மிதிச்சு ரத்தம் வர அளவுக்கு உன் கால்ல காயமாயிருக்கும். அபி, நீ ஏதாவது பிரச்சனையில இருக்கியா? சொல்ல அபி. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அத்தை. இல்ல அபி, நான் காலையில இருந்து பாத்துட்டு இருக்கேன், நீ நார்மலாவே இல்ல. உன் முகமே ரொம்ப வாட்டமா எதையோ பறி கொடுத்த மாதிரியே இருக்கு. என்ன யோசிச்சுட்டே இருக்க? என்ன அபி, ஏதாவது பிரச்சனையா? சொல்ல அபி, பிரச்சனையில இருக்கியா? அபி, சொல்லு சஞ்சீவ். அம்மா இந்த வீட்ல எல்லார் மேலயும் வச்சிருக்கிற நம்பிக்கையை விட உன் மேல வச்சிருக்கிற நம்பிக்கை அளவு கடந்தது. சொல்ல அபி. அத்தை, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அத்தை. சஞ்சீவ காலையில இருந்து காணும் இல்ல, அதான். இதான் விஷயமா? சஞ்சீவ் தான் ஃபோன் பண்ணி சொன்னால எனக்கு ஒர்க் இருக்கு, ஒர்க் முடிச்சிட்டு நான் கோயிலுக்கு வந்துடுறேன்னு. அப்புறம் ஏன் அதையே நினைச்சு வருத்தப்பட்டு இருக்க? வந்துருவா விடு. அபி, நம்மளோட குலதெய்வம் கோவிலுக்கு இப்பதான் முதல் தடவையா நீ வந்திருக்க. உன் கவலையெல்லாம் அந்த சாமி மேல போட்டுட்டு சந்தோஷமா இரு, எல்லாம் நல்லதே நடக்கும். சரி வா, பொங்கல் வைக்க போலாமா? வா. என்ன முத்து, நீங்களா இன்னும் பொங்கல் வைக்கலையா? நீங்க போயிட்டே இருங்க, நாங்க வரோம், பின்னாடி வரோம். சரி சரி, வந்துருங்க. வா. அபி, இன்னையோட நீ காலிடி.
ஸ்ரீஜான்னு எழுதியிருக்கேன். சந்தோஷ் அடிச்சதுல எனக்கு காது கேட்காம போச்சா? என்னடி ஸ்ரீஜா இது? இப்போவாவது உனக்கு தெரிஞ்சுதே.